திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மங்களதேவி ஒரு சரித்திர சிறுகதை. இந்த கதை தான் இந்த வீடியோல கேட்க போறோம். நம்ம சேனல் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ்ல திரு சாண்டில்யன் ஐயா அவர்கள் எழுதின கதைகள் கொடுக்கணும்னு ரொம்ப நாளா நான் விருப்பப்பட்டுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதற்கான சந்தர்ப்பம் கிடைக்காம வராமையே இருந்தது. இப்போ அவருடைய ஒரு சிறுகதையை மட்டும் இப்ப நான் பதிவு பண்றேன். ஸோ அவருடைய நாவல்கள் நீங்க பிரியப்பட்டீங்கன்னா, நம்ம சேனல் மூலமா கேட்கணும்னு நீங்க விரும்புனீங்கன்னா, அது சம்பந்தப்பட்ட உங்க கருத்த கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. கண்டிப்பா அந்த கதைகள் எல்லாமே குடுக்கணும். நெறைய கதைகள் குடுக்கணும்னு அவரோடது குடுக்கணும்னு நான் விருப்பப்பட்டுட்டு இருக்கேன். அதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு அவர் எழுதின நாவல்கள் எது வேணும் அப்படிங்கிற மாரியும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க. ஏன்னா அவருடைய கதைகள் எல்லாமே நாவல்கள் எல்லாமே பெரிய பெரிய நாவல்களாக இருக்கும். ஸோ பல தினங்கள் தேவைப்படும். அத பிரிப்பரேஷனுக்கும் சரி, நம்ம ரெக்கார்ட் பண்ணி பதிவு பண்றனாலும் நெறைய வீடியோக்கள் பிடிக்கும். ஸோ உங்க விருப்பத்த தெரியப்படுத்துங்க. சாண்டில்யன் அவர்கள எழுதின கதைகள் எல்லாமே ஒரு திரைப்படம் பார்க்கிற மாரி. ஒரு வெள்ளித்திரையில ஒரு சினிமா பார்க்கிற மாதிரி இருக்கும். அப்படியே கட கட கடன்னு போகும். அவரு எழுதின நாவலாகட்டும், அல்லது அவரு கதை எழுதின அந்த தொடர் கதைகள் எழுதின காலங்கள்ல வந்த அந்த பத்திரிகைகள் ஆகட்டும், அதெல்லாம் எடுத்தோம்னா, எப்போ தொடரும் வந்துருச்சுன்னா, அடுத்தது எப்போ வரும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்போம். அடுத்த வாரம் எப்போ வரும் அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த அளவுக்கு விறுவிறுப்பா அவருடைய கதைகள் போகும். ஸோ அதுல ஒரு அற்புதமான கதை, அவர் எழுதின ஒரு கதையில மங்களதேவி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ஒரு சரித்திர சிறுகதை. அத தான் இந்த வீடியோல கேட்க போறோம். கேட்கலாமா? 1. தாமிரபரணி தவழ்ந்து வருவதாலும், தமிழ் செய்த தவசி அகத்தியர் ஒரு காலத்தில் வாழ்ந்ததாலும், இயற்கை வளமும் இயற்கை சிறப்பும் பெற்ற பொதிய மலை தனக்கு சரித்திரச் சிறப்பும் கிடைக்க வேண்டுமென்ற அவாவினால் தனது அடர்ந்த காடுகளுக்குள்ளிருந்த புலிகளை விட்டு பயங்கரமாக அலறச் செய்து கொண்டிருந்தது. புலிகளின் அலறலுக்கு பயந்து காட்டு மரங்களுக்கிடையில் புலிகளின் கால்கள் பாவுவதால் சலசலத்த மரச்சருகு, பாய்ந்து சென்ற மான் முதலிய சாத்வீக மிருகங்களின் ஓசை அந்த மிருகங்களின் பரிதாபம் காட்டியதோ என்னவோ, ரகுவீரன் காதுகளுக்கு அவை கர்ண கொடூரமாகவே இருந்தன. புரவி மீது ஏறி மலைப்பகுதியில் செல்லாமல் கடிவாளத்தை பிடித்துக்கொண்டு புரவியோடு தானும் நடந்து சென்ற வாலிபனான ரகுவீரன் முகத்தில் ஏதோ ஒரு விவரிக்க இயலாத கடுப்பு இருந்து கொண்டிருந்தது. பாண்டிய மன்னனின் இரத்த வெறி இன்னும் போகவில்லை போலிருக்கிறது. போர் முடிந்ததும் தலைநகர் திரும்பாமல் இந்த மலைக்காட்டு சாரலில் கூடாரங்களை அடித்து தங்குவானேன்? என்னைத்தான் மதுரையில் இருந்து அவசர அவசரமாக அழைப்பானேன்? அப்படி என்ன தலை போகிற காரியம் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொள்ளவும் செய்தான் ரகுவீரன். அப்படி கேட்டுக்கொண்ட சமயத்தில் அவன் அழகிய முகத்தின் வீர இதழ்கள் சிறிது கடுப்புடன் மடியவும் செய்தன. எப்படி இருந்தாலும் நாளை மதுரை திரும்பிவிட வேண்டும். என் தந்தையின் கண்டிப்பான உத்தரவு இருக்கிறது. ஆகையால் பயப்படாதே என்று தனது புரவிக்கு ஆறுதல் சொல்லி செல்லமாக அதன் முதுகில் தட்டினான். தட்டிய வேகத்தில் அவன் இடைக்கச்சையில் இருந்த நீண்ட வாளின் உரை ஒரு முறை புரவியின் வயிற்றில் உராயவே, புரவி அவனை நோக்கி திரும்பி ஒரு முறை கனைத்தது. பற்களை காட்டி சிரிக்கவும் செய்தது. மதுரைக்கு திரும்புவது உன்னையும் என்னையும் பொறுத்ததல்ல என்று உணர்த்துவது போல இருந்தது அது. உன்னுடைய திமிரு வர வர அதிகமாகிட்டே வருது என்று ரகுவீரன் குதிரையுடன் வாய்விட்டே பேசினான். இப்படி எத்தனையோ தடவை அவன் அதனுடன் பேசியிருக்கிறான். பேசிய ஒவ்வொரு சமயமும் அவன்தான் தோற்றிருக்கிறானே தவிர குதிரையின் ஜோசியம் ஒரு நாளும் பொய்த்ததில்லை. ஆகையால் தீவிர சிந்தனையோடு குதிரை மீது ஏறி பொதிய மலை சென்றான் ரகுவீரன். இப்படி சுமார் 4 நாழிகை பயணம் செய்த பிறகு தூரத்தே இருந்த படைகளின் அரவமும் பெரும் பந்தங்களின் வெளிச்சத்தின் வீச்சும் கண்ணுக்கு தெரியவே, சேர வேண்டிய இடத்தை அடைந்து விட்டோம் என்று குதூகலத்தில் குதிரையை சற்று வேகமாகவே செலுத்தினான். அந்த ஜாதி புரவியும் மலையின் மேடுகளை சிறிதும் லட்சியம் செய்யாமல் முகத்தை தாழ்த்தியும் நிமிர்த்தியும் அலட்சிய நடைபோட்டு ஏறிச் சென்றது. அடுத்த அரை நாழிகையில் படைத்தளத்தின் முகப்பை அடைந்துவிட்ட ரகுவீரன் புரவியை தளத்தின் ஊடே செலுத்தினான். தளத்தின் முகப்பில் இருந்த இரு வீரர்கள் அவனை வேல் கொண்டு தடுத்தாலும்
பந்தத்தை தாங்கியவன் அவன் முகத்தை பார்த்ததும் தலை தாழ்த்தி, தாங்களா, மன்னிக்க வேண்டும் என்று அச்சத்துடன் தலை வணங்கி, செல்லுங்கள், தளத்தின் நடுவில் இருக்கும் கூடாரத்தில் மன்னர் தங்கி இருக்கிறார் என்று கூற இரு வீரரும் விலகி நின்றனர். இதற்கு மேல் தடங்கள் ஏதுமில்லாமல் பாண்டிய மன்னனின் கூடாரத்தை அடைந்த ரகுவீரன் ஆகாயத்தை பார்த்துவிட்டு, நடுநிசி ஆகிவிட்டது, மன்னரை அனாவசியமாக எழுப்ப வேண்டாம் என்று வாயிலில் இருந்த காவலரிடம் கூறிவிட்டு திரும்ப முயன்றவனே, மன்னர் உறங்கவில்லை, உள்ளே வரலாம் என்ற குரல் சட்டென்று அவனை நிறுத்தியது. மிகவும் பழகிய குரல் அது. அதை கேட்பதிலேயே வீரர்கள் மகிழ்ச்சி கொள்ளும் அந்த குரலுக்குடையவன் அடுத்த 2 வினாடிகளில் கூடாரத்து வாயிலில் காட்சியளித்தான். அவனை பார்த்தவுடன் புறவியில் இருந்து கீழே குதித்த ரகுவீரன், மன்னனுக்கு வணக்கம் என்று கூறி, உறங்க வேண்டிய சமயத்திலும் மன்னன் இடையில் தொங்கிக் கொண்டிருந்த வாளை உற்று நோக்கினான். தன் ஆட்சி காலமான 30 ஆண்டுகளையும் போர் பாசறைகளிலேயே கழித்து விட்டவனும், சில தினங்களுக்கு முன்பே பொதியமலை மன்னனான ஆய்வேளை மருதூரில் முறியடித்து விட்டவனுமான பாண்டியன் கோச்சடையன் ரணதீரன் மிக்க கம்பீரமாக அந்த நடுநிசியில் வாயிலில் நின்றான். அவன் வதனத்தில் போரை முடித்த பெருமிதமும் இல்லை, இனி ஓய்வு பெற வேண்டும் என்ற எண்ணச் சாயையும் இல்லை. ரகுவீரா, உள்ளே வா, போகலாம் என்றான் ரணதீரன் புன்முறுவல் செய்த வண்ணம். ரகுவீரன் முகத்தில் பழைய கடுப்பு அதிகமாயிற்றே ஒழிய புன்முறுவல் சிறிதும் வரவில்லை. அந்த கடுத்த முகத்துடன் மன்னனை பின்தொடர்ந்து கூடாரத்துக்குள் நுழைந்தான். நுழைந்தவன் கூடாரத்தை ஒரு முறை சுற்றிலும் நோக்கினான். மன்னனுக்கான படாடோபங்கள் வசதிகள் எதுவுமே உள்ளே இல்லை. மன்னன் படுக்க ஒரு கயிற்றுக்கட்டில் ஓர் ஓரத்தில் இருந்தது. அதன் மீது புலித்தோல் ஒன்று விரிக்கப்பட்டிருந்தது. ஒரு சாதாரண தலையணை கட்டிலின் தலைப்பகுதியில் கிடந்தது. ஒரு மூலையில் ஒரு சிறு மது குவளை சிறிய ஆசனத்தின் மீது இருந்தது. அரசனின் உடைகள் குறுக்கே கட்டப்பட்ட ஒரு சணல் கொடியில் தொங்கிக் கொண்டிருந்தன. மற்றபடி விசேஷமாக ஆயுதங்களே இருந்தன மன்னன் பாசறை கூடாரத்தில். ரகுவீரன் கண்கள் சென்ற இடங்களை ரணதீரன் கவனித்ததன் விளைவாக மெல்ல சிரிக்கவே செய்தான். மன்னனின் சிரிப்பொலி கேட்ட பின்பே தன் சுயநிலையை அடைந்த ரகுவீரன், மன்னர் நகைக்கும்படி நான் எதுவும் செய்யவில்லையே என்றான். உன் பார்வை கூடாரத்தை சுற்றியதை நான் கண்டேன் என்றான் பாண்டியன் ரணதீரன் மேலும் சற்று பலமாகவே சிரித்து. அது தவறா மன்னா? இல்லை, உனக்கு ஏமாற்றம். எதில்? மன்னன் பாசறையில் பஞ்சனைகள் வேண்டும், பொற்கிண்ணங்கள் வேண்டும், மதுவை எடுத்துக் கொடுக்க பணிப்பெண்கள் வேண்டும். எதுவும் இல்லாமல் வெறும் கயிற்றுக்கட்டிலையும் கொடியையும் பார்த்திருக்கிறாய். பாவம், நீ நினைக்கும் மன்னன் இன்று பாண்டிய நாட்டில் இல்லை என்று கோச்சடையன் மீண்டும் கூறிவிட்டு நகைத்தான். மன்னவா, ரகுவீரன் குரலில் ஆத்திரம் இருந்தது. ஆத்திரப்படாதே ரகுவீரா, நான் சொன்னதெல்லாம் படுத்து தூங்கும் மன்னனுக்குத்தான் தேவை. போரிடும் மன்னனுக்கு தேவையானது எளிய வாழ்க்கை, அதுவும் கடுமையான வாழ்க்கை. வேண்டிய வசதியெல்லாம் மது களங்கள் அல்ல, போர்க்களங்கள் என்று ரணதீரன் குறிப்பிட்டு விட்டு சிறிது கூடாரத்திற்குள் உலாவினான். அவன் உலாவ ஆரம்பித்தது விஷயத்தை விளக்குவதற்கு முதல் படி என்பதை உணர்ந்த ரகுவீரன் மௌனமாகவே நின்று கொண்டிருந்தான். ரணதீரன் திடீரென்று உலாவுவதை நிறுத்தி திரும்பி, ரகுவீரா, உனக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம் சொல் என்று வினவினான் புதிர் போடுபவன் போல. மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் மன்னா என்றான் ரகுவீரன். இல்லை என்று மறுத்தான் மன்னன். தாங்கள் மன்னர், நான் தங்கள் படையை சேர்ந்த சாதாரண வீரன். தவிர ஆய்வேளுடன் நடந்த போரிலும் ஈடுபடாமல் மதுரையில் தங்கிவிட்டவன் என்றான் ரகுவீரன். உன்னை மதுரையில் தங்கச் சொன்னது நான் தானே என்றான் மன்னன். ஆமாம் மன்னா, ஆகையால் போரில் ஈடுபடாதது உன் தவறல்லவே. இதற்கு ரகுவீரன் பதில் கூறவில்லை. மன்னனே மேலும் சொன்னான், நம் இருவருக்கும் அதிக வித்தியாசம் ஒன்றுமில்லை என்று. மன்னவா என்று சொல்ல முயன்றவனை கை அசைப்பினாலே அடக்கிய பாண்டிய மன்னன் ரகுவீரனை அணுகி அவன் தோளில் ஒரு கையை வைத்து,
உனக்கும் எனக்கும் 2 எழுத்துக்கள் தான் வித்தியாசம் என்றான் அன்பு ஒலித்த குரலில். மன்னன் சொல்வது புரிந்தாலும் புரியாதது போல் நடித்த ரகுவீரன், மன்னர் சொல்வது எனக்கு விளங்கவில்லை என்றான். நான் ரணதீரன், நீ ரகுவீரன். 2 எழுத்துக்கள் தான் வித்தியாசம். உன்னை விட எனக்கு வயது அதிகம். ஆனால் ரகுவீரா, உன் வயதிலேயே நான் பெரும் போர்களில் இறங்கிவிட்டேன். இல்லாவிட்டால் பாண்டிய நாடு இத்தனை விரிந்திருக்காது என்று கூறிய மன்னன், ரகுவீரா, இது பேரரசாக தென் திசை முழுவதையும் அரசாள ஒரே ஒரு தடை இருக்கிறது என்றும் சொன்னான். இதை சொன்ன கோச்சடையன் 2 அடி திரும்பி நடந்து கயிற்றுக்கட்டிலில் உட்கார்ந்து கொண்டு தீவிர யோசனையில் இறங்கினான். பிறகு தலை நிமிர்ந்து எதிரே நின்ற ரகுவீரனை நோக்கி, அந்த தடையை நீக்கத்தான் உன்னை அழைத்தேன் என்றான், சிந்தனையும் ஆவலும் இணைந்து ஒலித்த குரலில். என்னை அழைத்தீர்களா? பாண்டிய நாட்டை விரிவடையச் செய்யவா? வியப்பு தாங்காததால் பிரமித்த குரலில் கேட்டான் ரகுவீரன். இருவர்தான் அதை சாதிக்க முடியும். ஒன்று நீ, இன்னொருவன் நான். நான் இப்பொழுது பகிரங்கமாக கிளம்புவதற்கில்லை. ஆகையால் நீதான் போக வேண்டும் என்றான் ரணதீரன் தீர்மானத்துடன். ரகுவீரன் உடனடியாக அதற்கு பதில் சொல்லவில்லை. தீவிர சிந்தனையில் இறங்கினான். பிறகு மன்னரை கேட்டான், நமக்கு இப்பொழுது தடையாயிருப்பது எது என்று. கொங்கு நாடு. அது வசப்பட்டு விட்டால் தென் திசை முழுவதும் பாண்டிய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டதாகும் என்றான் ரணதீரன். புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தலையை அசைத்த ரகுவீரன், அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். மங்களாபுரம் செல்ல வேண்டும் நீ என்றான் ரணதீரன். சென்று ஒரு தந்திரசாலியை தந்திரத்தால் வளைக்க வேண்டும். யாரது? மங்களதேவி. ரகுவீரன் முகத்தில் சினம் ஏறியது. பெண்ணை வளைக்கத்தான் நான் தகுதி என்று நினைக்கிறீர்களா என்று சீற்றம் குரலில் மிதமிஞ்சி ஒலிக்க கேட்கவும் செய்தான். 2. பல போர்களை கண்டவனும் செங்கோல் தென்னன், செம்பிய வானவன், மதுர கருநாடகன் என்ற விருதுகளை பெற்றவனும், எதற்கும் அஞ்சாத நெஞ்சுரம் உள்ளவனும், கலக்கம் என்பதை அணுவளவும் அறியாதவனுமான ரணதீரன் தனது எதிரே நின்ற ரகுவீரனை அந்த சமயத்தில் சிறிது கலக்கத்துடனேயே பார்த்தான். பெண்ணை வளைக்கத்தான் நான் தகுதியா என்று கேட்ட அந்த வாலிபனின் சினம் நியாயமானதென்றே மன்னனுக்கு பட்டதால் அவன் சில வினாடிகள் என்ன பதில் சொல்வதென்று தெரியாமல் திகைத்தான். பிறகு சமாளித்துக் கொண்டு ரகுவீரனை நோக்கி புன்முறுவல் செய்து, ரகுவீரா, 1000 படைகளை வளைத்து விடலாம். ஆனால் ஒரு பெண்ணை வளைப்பது சுலபமல்ல என்று பதிலும் சொன்னான். அது மட்டுமன்று, மங்கள தேவியை பெண் என்று சொல்வது சரியன்று என்று விளக்கினான் மெதுவாக. மன்னனின் விளக்கம் வீரனின் சினத்தை சற்று அதிகப்படுத்தவே, அப்படியானால் அவள் ஆணா என்று வினவினான். பிறப்பில் பெண்தான் என்று இழுத்தான் மன்னவன். செயலில் பல ஆண்களுக்கு சமமானவள். சென்ற 8 ஆண்டுகளாக அவள்தான் மங்களபுர கோட்டையை பாதுகாத்து வருகிறாள். ஏன்? அவள் தந்தை பிரதாபருத்திரன் நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறான். ஆமாம். கோட்டையை காக்க வேறு படைத்தலைவர் இல்லையா என்று கேட்டான் ரகுவீரன். இதற்கு உடனடியாக பதில் சொல்லவில்லை ரணதீரன். ஏதோ யோசனையில் இறங்கினான் பல வினாடிகள். கடைசியாக பேசிய போது அவன் குரலில் அதிக திடமும் இல்லை, சந்தேகத்தின் ஒளி இருந்தது. கொங்கு நாட்டு அரசன் அதற்கு வேறு தலைவனை நியமிக்காததில் இருந்து இந்த பெண்ணின் சக்தியில், போர் பயிற்சியில், திறனில் அவனுக்கு அதிக நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும். நான் அறிந்த வரையில் சென்ற 8 ஆண்டுகளில் கோட்டை மிகவும் பலப்பட்டிருக்கிறது என்று சொன்னான் ரணதீரன் சிறிது தயக்கத்துடன். பாண்டிய மன்னனின் பேச்சும் பேச்சில் தொனித்த சந்தேக ஒளியும் அந்த வாலிப வீரனுக்கு பெரும் வியப்பை தரவே, நீங்கள் சொல்வதை பார்த்தால் அந்த பெண் பெரிய அள்ளிராணியாய் இருக்க வேண்டும் என்று கூறியதன்றி மந்தகாசமும் செய்தான். அள்ளிராணி ஆண்களை அருகே அனுமதித்ததில்லை. இவள் தினம் 4 மகாரதர்களுடன் வாழ்பயிற்சி, வில் பயிற்சி செய்கிறாளாம். ஒவ்வொரு முறையும் மகாரதர் தோற்றதாகத்தான் வதந்தி நிலவுகிறது
என்றான் ரணதீரன். ரகுவீரன் முகத்திலும் சந்தேகச் சாயை படர்ந்தது. நீங்கள் சொல்வதை பார்த்தால் இவள் ராட்சசியாக இருப்பாள் போல் தெரிகிறது என்றான். எனக்கும் அப்படித்தான் தோன்றுகிறது என்ற மன்னன், ரகுவீரா, ஒன்று கேள்விப்படுகிறேன். மங்களாபுர கோட்டை மலைச்சரிவில் இருக்கிறதாம். கோட்டைக்குள் இருப்பவர்களை வெற்றி கொள்வது அசாத்தியமாம். கோட்டையை அணுகக்கூட முடியாதாம். ஆகையால் கோட்டையை விட்டு மங்களாதேவியின் படையை வெளியில் இழுத்தால் ஒழிய அதை நாம் வெற்றி கொள்ள முடியாது. ஆகையால் படையை வெளியே இழுக்க வேண்டுமானால் மங்களதேவியை கோட்டைக்கு வெளியே இழுக்க வேண்டும், வேறு வழி இல்லை என்று கூறினான் மன்னன். அந்த பணி என்னுடையதா? ரகுவீரன் குரலில் இகழ்ச்சி நிரம்பி நின்றது. ஆம், ஆனால் இகழ்ச்சிக்கு அதில் இடமில்லை. மங்களதேவி தந்திரத்திலும் போரிலும் 100 வீரர்களுக்கு இணையானவள். இந்த முயற்சியில் நீ உயிரை இழந்தாலும் கூட இழக்கலாம் என்றான் பாண்டிய மன்னன். மன்னன் என்ன சொல்லியும் ஒரு பெண்ணை வஞ்சிக்கச் செல்ல வீரனான ரகுவீரன் மனம் ஒப்பவில்லை. ஆகவே முகத்தில் கசப்பையே காட்டினான். மன்னன் அதை கவனிக்காதது போலவே சொன்னான். ரகுவீரா, நாம் நினைப்பது போல கொங்கு நாட்டு அரசன் இவளை, இந்த பெண்ணை, ஒரு பெண்ணாக மட்டுமே நினைக்கவில்லை. அவன் கோட்டையை காக்க போதிய படைத்தலைவர்கள் இல்லாமலும் இல்லை. ஆனால் இவளை விட சிறந்தவர் கிடையாது என்று கொங்கு மன்னன் நினைக்கின்றான் என்றும் மன்னன் சுட்டி காட்டி, ரகுவீரா, இங்கிருந்து மலை வழியே மங்களபுரம் செல். நான் உன் பின்னால் சிறிது தள்ளியே படைகளை நடத்தி வருகிறேன். நீ அங்கு சென்ற 10வது நாள் கோட்டைக்கு எதிரில் என் படை நிற்கும். அதற்குள் நிலைமையை சரிகட்டிவிடு என்று உத்தரவிட்டான். அதிகார தோரணையில் அரசனால் சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகளை கேட்டதும் அது முடிவான உத்தரவாதம் என்பதை புரிந்து கொண்ட ரகுவீரன், சரி, வருகிறேன் மன்னா என்று விடைபெற்று கொண்டான். ஏன், நாளை காலையில் புறப்படேன் என்றான் ரணதீரன். ஒரு நள்ளிரவு நிலைமையை மாற்றிவிடப் போவதில்லை. பெண் வேட்டைக்கு இரவே நல்லது என்று சலிப்புடன் கூறிவிட்டு கிளம்பினான் ரகுவீரன். பொதிய மலையில் இருந்து கிளம்பிய அந்த பாண்டிய நாட்டு வீரன் ஒரு பெண்ணை ஏமாற்ற வேண்டிய பணியில் மன்னன் தன்னை இறக்கிவிட்டானே என்ற மனத்தாங்களுடன் மலை வழியே 2 நாள் பயணம் செய்தான். இடையே 2 நாட்கள் சேர நாட்டு கடற்கரை மூலமாக புரவியை நடத்தி மீண்டும் மேற்கு தொடர்ச்சி மலை மீது ஏறி காட்டுப்பாதையில் பயணத்தை நடத்தினான். சுமார் 1 வார பயணத்திற்கு பிறகு மங்களபுரத்தின் எல்லை காட்டை அடைந்ததும் மலைச்சரிவில் தெரிந்த பிரம்மாண்டமான கோட்டையை கவனித்தான். பார்த்த அளவிலேயே அதை வெற்றி கொள்வது குதிரை கொம்புதான் என்பதை உணர்ந்து கொண்டான் ரகுவீரன். மலைத்தொடரின் பெரும் சரிவின் உச்சியில் திடீரென சாய்ந்துவிடும் போல் நின்று கொண்டிருந்த மங்களபுர கோட்டைக்கு 3 கதவுகள் இருப்பதையும் எதிரே இருந்த அரபிக்கடலை நோக்கி கொண்டிருந்த பெரும் கதவின் வலு எந்த தாக்குதலையும் தாங்க வல்லது என்பதையும் புரிந்து கொண்டான் ரகுவீரன். இதை ஒரு பெண் நிர்வகிக்கின்றாள் என்பதை நினைக்கவே பெரும் வியப்பாக இருந்தது அந்த வாலிப வீரனுக்கு. ஆகவே அந்த கோட்டையின் அழகை கண்கொட்டாது பார்த்து கொண்டு அசைவற்று புரவியில் அமர்ந்து கொண்டிருந்தான் பல நிமிடங்கள். பிறகு கீழே இறங்கி புரவிக்கருகில் நின்று கொண்டான். அப்பொழுது காலை நேரம். கதிரவன் உதித்து 4 நாழிகைகளே ஆகி இருந்ததால் கடலும் மலையும் சேர்ந்த காட்சி கண்களை பறித்தது. அவன் நின்றிருந்த தோப்பில் பழம் தரும் தருக்கள் காற்றில் கிளைகளை தாக்கி அவன் உண்ண கனிகளை தங்கள் கிளைக்கரங்களால் நீட்டின. அவை எதையும் அவன் தொடவில்லை. கோட்டையே அவன் கவனத்தை கவர்ந்திருந்தது. அந்த பிரமிப்பில் இருந்து அவனை இழுக்க குரல் ஒன்று ஒலித்தது. நீங்கள் இந்த ஊருக்கு புதிதா என்று. குரல் வந்த திசையை நோக்கி திரும்பினான் ரகுவீரன். அங்கு ஒரு பருவ பெண் கை கெட்டிய மாங்கனிகளை பறித்து தனது மடியில் போட்டுக் கொண்டிருந்தாள். இன்னொரு கை மற்றொரு கனியை பறிக்க இருந்தது. ஆனால் அது பறிக்காமல் நின்றுவிட்டது. அந்த வாலிபனை பார்த்த காரணத்தால். அவளை கண்ட ரகுவீரன் பிரமித்து போனான். அவளுக்கு 20-22 வயதுக்கு மேல் இராது என்று தீர்மானித்தான். அவளை சுற்றிலும் மாங்கனிகள் தாழ்ந்த மரக்கிளைகளில் தொங்கின. கொடிகளில் பூங்கொத்துக்கள் தொங்கின.
மரத்தில் இருந்த பழங்களை அவன் பார்க்கவில்லை. ரகுவீரன் வேறு கனிகள் கண்ணை கவர்ந்ததால் மலர்களை பார்க்கவில்லை. பாண்டிய நாட்டு வீரன் இரு அரவிந்தங்கள் அவனை உற்று நோக்கிய காரணத்தால். அது மட்டுமா, சற்று எட்ட இருந்த கொடியில் இருந்த முல்லைகளும் மலர்ந்து கிடந்தன. அதை ஏன் அவன் பார்க்க வேண்டும்? அவள் உதடுகள் விரிந்து அவற்றுக்குள்ளிருந்த பல் முல்லைகள் மலர்ந்திருக்கும் போது இப்படி பார்த்து மயங்கி நின்ற ரகுவரனை பார்த்த அந்த பெண் சிரித்தாள். ஏன் சிரிக்கிறாய்? ஆத்திரத்துடன் அவளை கேட்டான் ரகுவீரன். உங்கள் ஊரில் கோட்டை கிடையாதா என்று அவள் கேட்டாள். நிறைய இருக்கின்றன. பெண்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்க இரண்டையும் பார்த்து ஏன் மலைத்து நிற்கிறீர்கள் என்று கேட்ட அவள் கலகலவென நகைத்தாள். கோட்டை பலமாக இருந்தது என்றான் ரகுவீரன். பெண்? அவள்தான் கேட்டாள். அழகா இருக்கிறாள். எரிச்சலுடன் பதில் சொன்னான் ரகுவீரன். அதற்கு அவள் கோபிக்கவில்லை. உங்கள் பெயர் என்ன என்று மட்டும் கேட்டாள். ரகு என்று பாதி பெயரை மட்டும் சொன்னான் ரகுவீரன். அத்துடன் கேட்டான், நீ யார் என்று. கோட்டையில் ஒரு பணிப்பெண் என்றாள் அந்த பெண். கோட்டைக்குள் விடுவார்களா என்னை? யாரையும் விடுவார்கள், நண்பர்களாக இருந்தால். நண்பர் என்பதை எப்படி நிரூபிப்பது? அது கொஞ்சம் கஷ்டம்தான். சரி, நீங்கள் இங்கு எதற்கு வந்தீர்கள்? நான் வேலை தேடி வந்தேன். அத்துடன் இந்த கோட்டையின் தலைவியையும் பார்க்க வந்தேன். மங்கள தேவியையா? ஆம். எதற்கு? அவர்கள் போரில் மிகவும் தேர்ச்சி பெற்றவர்களாம். பெண்ணுக்கு அப்படி என்ன தேர்ச்சி இருக்க முடியும் என்று பார்க்கலாம் என்று ஆசை என்றான் ரகுவீரன். அப்படியானால் என்னுடன் வாருங்கள் என்று அந்த பெண் அவனை அழைத்துச் சென்றாள் கோட்டையை நோக்கி. கோட்டையின் பிரதான வாசல் வழியாக நுழையாமல் பணியாளர் செல்லும் திட்டி வாசல் வழியாக அவனை அழைத்து போனாள். கோட்டைக்குள்ளிருந்த 3 மதில்களை தாண்டியதும் நடுவில் இருந்த பெரிய அரண்மனையை சுட்டிக்காட்டி, அதுதான் மங்கள தேவியின் அரண்மனை. போய் நீங்கள் வந்திருக்கும் காரணத்தை அங்குள்ள ஸ்தானிகரிடம் சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு பக்கத்து இல்லம் ஒன்றில் புகுந்து விட்டாள் அந்த பணிப்பெண். அந்த பணிப்பெண்ணை பற்றிய யோசனையுடன் ஸ்தானிகரை அணுகிய ரகுவீரன் தான் வேலை தேடி வந்திருப்பதாகவும் தேவியை பார்க்க வேண்டுமென்றும் கூறினான். ஸ்தானிகர் அவனை நீராடி உணவருந்துமாறும் தேவியிடம் அறிவித்துவிட்டு அவள் இஷ்டப்பட்டால் அழைத்துச் செல்வதாகவும் கூறி ரகுவீரனை உபசரிக்க ஒரு வீரனையும் ஏவினார். ரகுவீரன் அந்த அரண்மனையின் பக்கத்து இல்லத்தில் தங்க வைக்கப்பட்டான். அவனுக்கும் அவன் புரவிக்கும் உபச்சாரம் பலமாக நடந்தது. அன்று 16 நாழிகைக்கு மேல் ரகுவீரன் மங்கள தேவியின் சன்னிதானத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டான். மாளிகையின் ஆஸ்தான மண்டபத்தின் நடுவில் பெரும் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருந்தாள் மங்கள தேவி. அவள் தலையின் குழலை வைர மாலையொன்று வளைத்து கிடந்தது. வேலினும் கூரிய கண்கள் அவன் நெஞ்சை ஊடுருவி பார்த்தன. இதழ்களில் ஓர் இகழ்ச்சி இருந்தது. உங்களுக்கு வேலை தேவையா என்ற அவள் கேள்வியிலும் அந்த இகழ்ச்சி ஒலித்தது. பதில் சொல்ல மாட்டாமல் வாயடித்து நின்றான் ரகுவீரன். தான் காலையில் பார்த்த பணிப்பெண்தான் மங்களாதேவி என்று அவனால் நம்பவே முடியவில்லை. அவன் நிலை பெரும் சங்கடத்தில் இருந்தது. அவள் அவனிடமிருந்து பதில் எதையும் எதிர்பார்க்கவில்லை. தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து ஒரு சாளரத்தின் பக்கம் சென்றாள். அவனையும் அங்கே வரும்படி சைகை செய்தாள். கனவில் நடப்பவன் போல் நடந்து சென்ற ரகுவீரன் அருகே வந்ததும் சாளரத்தின் அருகில் இருந்த ஒரு வில்லை எடுத்துக் கொள்ளும்படி அவனுக்கு உத்தரவிட்ட மங்களதேவி ஓர் அம்பையும் அவன் கையில் கொடுத்து சாளரத்தின் வெளியே தூரத்தில் இருந்த ஒரு மாமரத்தை சுட்டி காட்டி, அதிலுள்ள ஒரு பழத்தை அம்பாள் அறுத்து தள்ளுங்கள் என்று உத்தரவிட்டாள். அந்த பரீட்சை எதற்கு என்று தெரியாது போனாலும் ரகுவீரன் வில்லை எடுத்து அம்பை ஏற்றி நாணை இழுத்து அம்பை விடுத்தான். வெறு என்று சென்ற அம்பு மாங்குளையில் இருந்து ஒரு கனியை அறுக்கவே மாங்கனி மேலே பறந்து வெகு தூரத்தில் போய் விழுந்தது. நன்று, மிக நன்று என்று ஆர்ப்பரித்தாள் மங்களதேவி. பிறகு வில்லை தான் வாங்கிக் கொண்டு 3 அம்புகளை எடுத்து கண்ணிமைக்கும் நேரத்தில் 3 அம்புகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக அதே மாங்குளையை பார்த்து எய்தாள்.
3 மாங்கனிகள் மந்திரத்தால் கொய்யப்பட்டவை போல் 3 திக்குகளில் சிதறிச் சென்றன. அந்த கைவண்ணத்தை பார்த்து திகைத்த ரகுவீரனை பார்த்து நகைத்த மங்களதேவி, உங்களை என் படையில் சேர்த்துக் கொண்டு விட்டேன் என்றாள். என்னை உங்களுக்கு முன்பே தெரியாதே என்று சந்தேகத்துடன் கேட்டான் ரகுவீரன். இல்லை, எனக்கு தெரியும் என்றாள் மங்களதேவி. யார் என்று கேட்டான் ரகுவீரன். ரணதீரனின் ஒற்றன் என்று அறிவித்தாள் மங்களதேவி. 3. அதிர்ச்சி என்ற சொல்லுக்கு ஓர் உருவம் சமைக்க முடியுமானால் அந்த உருவமாக விளங்கினான் ரகுவீரன். மங்களதேவியின் பதிலை கேட்ட மாத்திரத்தில் ஆகிவிட்டான். அப்படி இருப்பினும் அந்த அதிர்ச்சியை அடக்கிக் கொண்டு அவளை கேட்டான். அப்படியானால் என் பெயர் உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று குரலில் சிறிது போலி ஏளனத்தை ஒலிக்கவிட்டு மங்களதேவி தன் விஷமம் சொட்டும் அதிகார கண்களை அந்த வாலிபன் மீது பதிய விட்டாள். சில வினாடிகள் பிறகு சொன்னாள், வயது வந்த பெண்கள் வாலிபர்களின் பெயரை உச்சரிப்பது தவறுதான். இருந்தாலும் சில சமயங்களில் பெண்களின் பலவீனம் தனது சுபாவத்தை காட்டுகிறது. பெயரின் அழகில் கூட மயங்குகிறது. ரகுவீரன் என்ற பெயர் அழகான பெயர் அல்லவா? இதை கேட்டதும் ரகுவீரனின் பிரம்மை முன்னை விட பன்மடங்கு உயர்ந்தது. அப்படியானால் என்னை பற்றி சகலமும் தெரியும் என்று சொல்லுங்கள் என்றான் ரகுவீரன். எது தெரிந்தாலும் நீங்கள் ஒற்றனாக வந்திருக்கிறீர்களே தவிர வேவு பார்க்கும் உத்தேசம் உங்களுக்கு இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றாள் மங்களதேவி. வேற எதற்கு வந்திருக்கிறேன்? ரகுவீரன் குரலில் பிரமை மிதமிஞ்சி கிடந்தது. அந்த காவிய ரகுவீரன் எதற்கு வந்தார் மிதிலைக்கு என்று எதிர்கேள்வி கேட்டு முறுவளித்தாள் மங்களதேவி. என்ன சொல்கிறீர்கள் தேவி? அந்த ரகுவீரன் மிதிலைக்கு வில்லை உடைக்க வந்தான் இல்லையா? ஆமாம். நீங்கள் இங்கு கோட்டையை உடைக்க வந்திருக்கிறீர்கள். வில்லையாவது ஒரு பெண்ணுக்கு பணயமாக வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கு கோட்டை பணயம் இல்லையே, உடைத்தால் பெண்ணும் கிடைக்க மாட்டாளே என்று கூறிய மங்களதேவி, பாண்டிய வீரரே இதை பாரும் என்று மடியில் இருந்த ஓர் ஓலையை கொடுத்தாள். அதை பிரித்து படித்த ரகுவீரன் இதயம் திக் திக் என்று அடித்துக் கொண்டது. ரகுவீரன் என்ற படை வீரன் பாண்டியன் உத்தரவுக்கு இணங்கி ரகசியமாக மதுரையில் இருந்து பொதிய மலைக்கு புறப்பட்டு விட்டான் என்று அந்த ஓலையில் கண்டிருந்தது. அதை இருமுறை படித்து ஓலையை அவளிடம் திருப்பிக் கொடுத்த ரகுவீரன், எங்கும் ஒற்றர்களை வைத்துள்ளீர்கள் போல என்று சொன்னான் வறண்ட உணர்ச்சியற்ற குரலில். பாண்டிய மன்னன் சோழனையும் சேரனையும் மலை மன்னனான ஆய்வேளையும் வெற்றி கொண்ட பிறகு தென் திசை ஆதிக்கத்துக்கு அவனுக்கு குறுக்கே நிற்பது எங்கள் கொங்கு நாடுதான். அதன் வாயில் மங்களாபுரம். இது கைவசப்பட்டால் கொங்கு விழுந்தது போலத்தான். ஆகவே பாண்டிய மன்னரின் கண்ணோட்டம் இங்குதான் இருக்கும் என்று சொன்னார் என் தந்தை. அப்படி பாண்டிய மன்னர் வந்தால் அவரை எதிர்கொள்ள தயாரானோம். ஆகவே அவரது அசைவு ஒவ்வொன்றையும் கவனிக்க வேண்டியதாயிற்று என்று அறிவித்த மங்களதேவி, வாருங்கள் கோட்டையை சுற்றி பார்ப்போம் என்று சொன்னாள். கனவில் நடப்பவன் போல் ரகுவீரன் அவளை தொடர்ந்து சென்றான். கோட்டையை மங்களதேவி அவனுக்கு சுற்றி காட்டினாள். மதில்கள் மீதிருந்த வேலெறியும் பொறிகளையும் வில்லவரையும் காட்டினாள். பலமான கதவுகளையும் காட்டினாள். அவ்விருவரும் கோட்டையை சுற்றி வருவதற்குள் இரவு நெருங்கிவிட்டது. மாளிகை திரும்பி மங்களதேவி அவனை பார்த்து புன்முறுவல் செய்து, இனி உங்கள் இருப்பிடம் செல்லலாம் என்று கூறி கைதட்டி ஒரு காவலரை அழைத்தாள். அதன் காரணத்தை உணர்ந்த ரகுவீரன் காவலரை பின்பற்றி சென்றான். மங்களதேவி இருந்த அரண்மனைக்கு பக்கத்து மாளிகையிலேயே ரகுவீரன் தங்க வைக்கப்பட்டான். அடுத்த 2-3 நாட்கள் எந்த தடையும் விதிக்கப்படவில்லை. கோட்டையில் இஷ்டப்படி எங்கு வேண்டுமானாலும் செல்லவும் எதை வேண்டுமானாலும் பார்க்கவும் அவன் அனுமதிக்கப்பட்டான். இத்தனை இருந்தும் தான் சுதந்திர புருஷன் அல்ல என்பதை ரகுவீரன் சந்தேகமற உணர்ந்து கொண்டான். அவன் செல்லும் இடங்களிலெல்லாம் யாராவது ஒரு வீரன் அவனை தொடர்ந்து வந்து, இந்த இடம் இப்படி, இங்கேதான் ஆயுத கூடம், கோட்டை மீது ஏற இதுதான் வழி என்று எல்லாவற்றையும் காட்டுவது போல் பாசாங்கு செய்தாலும் அவன் உண்மையில் தன்னை காவல் புரிய ஏவப்பட்டவன் என்பதை
ரகுவீரன் உணரவே செய்தான். மற்றபடி அவனுக்கு மாளிகையில் ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது. 3வது நாள் மங்களதேவியிடமிருந்து அவனுக்கு திடீரென அழைப்பு வந்தது. அவனை மாளிகையில் சந்தித்த வீரன், கோட்டை தலைவி உங்களை அழைத்து வரச் சொன்னார்கள். வேட்டைக்கு போகிறார்கள், காட்டுப்பகுதிக்கு என்று சொன்னான். ரகுவீரனுக்கு இது பெரும் புதுமையாக இருந்தது. எதிரி ஒற்றனை வேட்டைக்கு அழைக்கும் பழக்கம் கிடையாதாகையால் நான் ஆயுதம் தரித்து வரலாமா என்று அந்த வீரனை விசாரித்தான். பூரண ஆயுதம் தரித்து வர உத்தரவு, இதையும் கொடுக்க சொன்னார்கள் என்று கையில் இருந்த வில்லையும் அம்பரா தூணியையும் நீட்டினான் அந்த வீரன். ரகுவீரன் பதிலேதும் சொல்லாமல் உடை அணிந்தான். கத்தியை இடையில் கட்டினான். வில்லையும் அம்பரா தூணியையும் தோளில் மாட்டிக்கொண்டு வாயிலுக்கு வந்தான். அங்கு அவனுடைய புரவியை இரு வீரர்கள் பிடித்துக்கொண்டு நிற்கவே அதன் மீது தாவி ஏறி, தேவி எங்கிருக்கிறார்கள் என்று கேட்டான். கோட்டைக்கு வெளியே என்றான் முதலில் வந்த வீரன். பிரதான வாயில் வழியாக வெளியே வந்த ரகுவீரன் புரவியை வேகமாக செலுத்தி கோட்டையின் மலைச்சரிவில் காட்டு முகப்பில் மங்களதேவி தன் புரவியில் சாய்ந்து எதிரே அலைமோதிக் கொண்டிருந்த கடலை பார்த்த வண்ணம் நின்றிருப்பதைக் கண்டு சட்டென்று புரவியை நிறுத்தி அவளை கண்கொட்டாமல் நோக்கினான். காலை வேளையில் மங்களதேவி புரவி மீது ஒரு கையை போட்டுக்கொண்டு கடலை நோக்கி நின்ற காட்சி அவனை அப்படியே மயக்கத்திற்குள்ளாக்கியது. அவளுடைய கூரிய விழிகளில் இருந்து வீர சக்தி, நுதலை தடவிய இரு தலைக்குழல் பிரிவுகள், சிறுத்த இடை, நிமிர்ந்த மார்பு, இத்தனையையும் பார்த்து பார்த்து மலைத்து போனான் ரகுவீரன். அவன் பார்வையையும் மலைப்பையும் அவள் கவனிக்கவும் செய்தாள். அதை பற்றி அவள் லட்சியம் செய்ததாக தெரியவில்லை. புரவி மீது ஏறி அவனை தொடரும்படி சைகை செய்துவிட்டு காட்டுக்குள் வெகு வேகமாய் புரவியை செலுத்தினாள். உள்ளே செல்ல செல்ல காடு மிகுந்த அடர்த்தியாக இருந்தது. சட்டென்று புரவியை நிறுத்தி இறங்கிய மங்களதேவி ரகுவீரனிடமிருந்த வில்லை வாங்கிக் கொண்டாள். அவனை சற்று பின்னடையும்படி செய்து காட்டின் அடர்ந்த பெரும் புதரொன்றை கவனித்தாள். அதிலிருந்து பெரும் உருமல் ஒன்று கேட்கவே வில்லை வளைத்து வாளியொன்றை அந்த புதரை நோக்கி பறக்க விட்டாள். அடுத்த வினாடி பயங்கர இரைச்சலுடன் பெரும் புலி ஒன்று புதரில் இருந்து பாய்ந்த வேகத்தில் கீழே விழுந்தது. ரகுவீரனின் குருவாள் அதன் கழுத்தில் ஆழ பதிந்து கிடந்தது. அவன் குருவாளை எடுத்ததையும் மங்களதேவி பார்க்கவில்லை, வீசியதையும் பார்க்கவில்லை. எல்லாம் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்தது. ஆகவே அவனை நன்றி கண்களுடன் நோக்கினாள். ஆனால் ரகுவீரன் அவளை 2 எட்டில் அணுகி அவளை இறுக அணைத்தான். பயப்படாதே தேவி என்று தைரியமும் சொன்னான். மங்களதேவியின் நிலை விவரிக்க இயலாதிருந்தது. சட்டென்று சீற்றத்துடன் அவனை தள்ளினாள் தன்னிடமிருந்து. இந்த புலி 2 நாட்களாக கோட்டையை சுற்றுகிறது. மேய்ச்சலுக்கு வரும் ஆடுகளையும் மாடுகளையும் அடித்து விடுகிறது என்று சொன்னார்கள். அதை கொன்றதற்கு நன்றி என கூறிவிட்டு புரவி மீது ஏறி வேகமாக சென்று விட்டாள் மங்களதேவி கோட்டையை நோக்கி. மங்களதேவி புலியை கண்டு பயந்திருப்பாள் என்று அச்சப்பட்ட தன் முட்டாள்தனத்தை நினைத்து ரகுவீரனும் தன்னை நொந்து கொண்டு கோட்டைக்கு சென்றான். ஆனால் மாளிகையை அடைந்த பின்பும் அவன் மனம் ஒரு நிலையில் இல்லை. மங்களதேவியை அணைத்த இன்பத்தை நினைத்து ஏங்கிக் கொண்டிருந்தான். அடுத்த 3 நாட்கள் மங்களதேவி அவனை பார்க்கவில்லை. 4வது நாள் கோட்டையில் பரபரப்பு அதிகமாக இருந்தது. அதை கண்ட ரகுவீரன் காரணத்தை உணரவே செய்தான். அந்த உணர்வை வலுப்படுத்த ஒரு செய்தியும் வந்தது அவனுக்கு. மங்களதேவியிடமிருந்தன்று. ஆனால் வந்த செய்தி மங்களதேவியிடமிருந்து அல்ல, பிரதாபுரத்திடமிருந்து வந்தது. வந்த செய்தி மங்களதேவியிடமிருந்து அல்ல, பிரதாபருத்திரனிடமிருந்து வந்தது.
வந்த செய்தி மங்கள தேவியிடமிருந்து அல்ல, பிரதாபருத்திரனிடமிருந்து வந்தது. நோய்வாய்ப்பட்டு மிக பலவீனமான நிலையில் இருந்த பிரதாபருத்திரன் தீனமான குரலில் சொன்னார்: பாண்டிய வீரரே, என் உயிர் இன்னும் 2 நாட்கள் தாம் உடலில் நிற்கும். இந்த தருவாயில் நீங்கள் ஒரு வரம் தர வேண்டும் என்று கேட்டார். ரகுவீரன் அவரை பரிதாபமாக பார்த்தான். சொல்லுங்கள் என்றான். செய்வதாக சத்தியம் செய்யுங்கள். வாள் மீது என்றார் பிரதாபருத்திரன். மரண படுக்கையில் இருப்பவன் கோரிக்கையை மறுக்காதிருக்க அவன் கேட்டபடி சத்தியம் செய்தான் ரகுவீரன். பிறகு என்ன செய்ய வேண்டும் என்று வினவினான். என் மகளை நீ மணக்க வேண்டும், இந்த கோட்டையை காக்க வேண்டும் என்று பிரதாபருத்திரன் சொன்னான். இரண்டையும் நான் எதற்காக செய்ய வேண்டும் என்று எரிச்சலுடனும் அனுதாபத்துடனும் ரகுவீரன் கேட்டான் அவரை. என் மகள் மீது இதுவரை யார் கையும் பட்டது கிடையாது. நீ அவளை அணைத்ததாக அவள் சொன்னாள். ஆகையால் அவளை மணக்கும் கடமை இருக்கிறது உனக்கு. மணந்த பின் அவள் கடமையை நீ ஏற்பதும் தர்மசாஸ்திரம் என்றான் பிரதாபருத்திரன். ரகுவீரன் பதிலேதும் சொல்லவில்லை. சில வினாடிகள். இந்த கோட்டை ரணதீரன் தாக்குதலை சமாளிக்க முடியுமா என்று வினவினான். முடிவில் ரகுவீரன் பதிலுக்கு பிரதாபருத்திரன், உன் மனைவியை கேள் என்றான். அதற்கு மேல் அவனால் பேச முடியவில்லை. தலையணையில் சாய்ந்து விட்டான். 4. மயக்கமுற்று சாய்ந்து விட்ட மங்களபுர தலைவனை மேலும் கஷ்டப்படுத்த இஷ்டப்படாமல் தனது இருப்பிடம் சேர்ந்த ரகுவீரன் மனதில் ஏதேதோ எண்ணங்கள் எழுந்து போராடிக் கொண்டிருந்ததால் அவன் அன்று இரவு முழுவதும் உறங்கவில்லை. பிரதாபருத்திரன் கோரிக்கைகள் அவனுக்கு மிக விசித்திரமாக இருந்தன. திடீரென வேவு பார்க்க வந்தவனை பெண்ணை மணக்கும்படியும் கோட்டை காவலை ஏற்கும்படியும் பிரதாபருத்திரன் ஏன் கேட்டார் என்பது விளங்கவில்லை அந்த வாலிப வீரனுக்கு. ஆனால் மங்கள தேவியின் இணையிலா அழகை, அணைப்பு கொடுத்த சுகத்தை நினைத்தபோது உள்ளே எழுந்த கேள்விகள் எங்கோ பறந்து சென்றன. பிரதாபருத்திரன் புத்தியைப் போல் மயங்காவிட்டாலும் தனது புத்தியும் வேறு விதத்தில் மயங்கி கிடப்பதை உணர்ந்து கொண்டான் ரகுவீரன். உணர்ச்சி வேகத்தில் மங்கள தேவியை அணைத்து விட்டாலும் அணைத்தது தவறுதானே என்று தன்னை கேட்டுக்கொண்டான். அணைத்த பின்பு வீரன் கடமை அணைத்த பின்பு ஒரு வீரனின் கடமை பெண்ணை அனாதரவாக விட்டுச் செல்வதன்று என்றும் அவனுக்கு புரிந்திருந்ததால் அவனுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. அன்று இரவு முழுவதும் இப்படி மயங்கிய நிலையில் இருந்த ரகுவீரன் மறுநாள் காலை ஒரு முடிவுக்கு வந்தான். வந்ததும் நீராடி புத்துடை அணிந்து மங்கள தேவியை பார்க்கச் சென்றான். மங்கள தேவி அவனை பழையபடி ஆஸ்தான மண்டபத்திலேயே சந்தித்தாளானாலும் ஆசனத்தில் அமரவில்லை. தலையை நிலத்தில் தாழ்த்திய வண்ணம் நின்று கொண்டிருந்தாள். பேச்சை அவள் துவக்காததால் ரகுவீரனே பேச்சை துவக்கினான். தங்கள் தந்தை எனக்கு 2 கட்டளைகள் இட்டிருக்கிறார் என்றான் மெதுவாக. தெரியும் என்பதை தேவி வாய்விட்டு சொல்லாவிட்டாலும் தலையை மட்டும் அசைத்தாள். உங்களை மணக்க வேண்டும் என்பது ஒரு கட்டளை. உங்களை மணக்க வேண்டும் என்பது உங்கள் தந்தையின் ஒரு கட்டளை என்று திடமாகவே சொன்னான் ரகுவீரன். அதற்கும் பதில் இல்லை அவளிடமிருந்து. இம்முறை தலையசைப்பும் இல்லை. ரகுவீரனே தொடர்ந்து சொன்னான், கோட்டையை காக்க வேண்டும் என்பது அவருடைய 2வது கட்டளை என்று. அவள் மெல்ல தன் கண்களை உயர்த்தி அவனை நோக்கினாள். என்ன செய்ய உத்தேசம் என்று வினவமும் செய்தாள் திடமான குரலில். முதல் கட்டளை உன் விருப்பப்படி நடக்கும். 2வது கட்டளையை நிறைவேற்றுவது என் கடமையாகிறது என்று சந்தேகத்திற்கு இடமின்றி கூறினான் ரகுவீரன். அப்படியானால் கோட்டையை காக்கப் போகிறீர்கள், அப்படித்தானே என்று வினவினாள் மங்களதேவி. ஆம், ஒரு பெண்ணை அவள் இஷ்ட விரோதமாக தீண்டியது தவறு. அவளை வஞ்சித்து கோட்டையை எதிரியிடம் ஒப்படைக்க வந்தது அதைவிட தவறு. 2க்கும் வீரனுக்குள்ள ஒரே பிராயச்சித்தத்தை நிறைவேற்ற நான் தீர்மானித்து விட்டேன் என்றான் ரகுவீரன். அப்படியானால் உங்கள் மன்னனுக்கு விரோதமாக திரும்பப் போகிறீர்களா என்று மங்களதேவி கேட்டாள்.
இல்லை என்றான். கோட்டையை பாதுகாத்து உங்கள் மன்னனுக்கும் துரோகம் செய்யாதிருக்க உங்களால் எப்படி முடியும்? இரண்டும் நேர் முரண்பாடான விஷயமாயிற்றே என்று கேட்டாள் அவள். அறிவு எந்த சிக்கலையும் அவிழ்க்கும் என்ற ரகுவீரன் அவனே தொடர்ந்து, இன்று பகல் இந்த கோட்டையின் 3 வாயில்களையும் காவல் புரியும் மகாரதர்களை கூட்டுங்கள், என்னை படைத்தலைவனாக அறிமுகம் செய்யுங்கள் என்றும் சொல்லிவிட்டு சென்ற வேகத்தை பார்த்த மங்களதேவி புன்முறுவல் செய்தாள். அன்று பிற்பகலில் மந்திராலோசனை கூட்டத்தில் மகாரதர்களுக்கு ரகுவீரனை தேவி அறிமுகப்படுத்தினாள். படைத்தலைவர்களே, இதோ இருக்கும் ரகுவீரனை என் தந்தை இந்த கோட்டை தலைவராக நியமித்திருக்கிறார். ஆகவே இன்று முதல் நீங்கள் இவர் சொல்படி நடக்க வேண்டும் என்று சுருக்கமாக விஷயத்தை தெரிவித்தாள். மகாரதர்கள் வாயை பிளந்தார்கள். ரகுவீரனை அவர்கள் 3-4 நாட்களாக பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். அவன் பாண்டிய ஒற்றன் என்பதும் அவர்களுக்கு தலைவனாகிறான் என்பதை கேட்டதும் படைத்தலைவர்கள் வியப்பும் திகைப்பும் அடைந்தார்கள். இவரை எப்படி நாம் நம்ப முடியும் என்று ஒரு படைத்தலைவன் வினவினான். ரகுவீரன் மங்களதேவிக்கு அருகில் போடப்பட்டிருந்த தனது ஆசனத்தில் இருந்து எழுந்து மகாரதர்களை உற்று நோக்கினான். பிறகு அவன் சொன்னான், பிரதாபருத்திரர் மரண தருவாயில் இருக்கிறார். அவருக்கு என் வாளின் மீது ஆணையிட்டு வாக்கு கொடுத்திருக்கிறேன் என்று. அனுதாபத்தாளா என்று வினவினான் இன்னொரு படைத்தலைவன். அல்ல, அனுதாபத்தை மரண படுக்கையில் இருந்தாலும் எந்த வீரனும் விரும்ப மாட்டான் என்று பதில் கூறினான் ரகுவீரன். வேறு என்ன காரணம் என்று கேட்டான் இன்னொருவன். காரணம் என்பதை விட கடமை என்ற சொல் பொருந்தும் என்று சொல்லி தனது பார்வையை மங்களதேவியின் பக்கம் ஒரு முறை திருப்பிய ரகுவீரன், இத்துடன் கேள்விகள் நிற்கட்டும், செயலில் இறங்குவோம். இன்று பகல் நாம் கோட்டை பாதுகாப்பையும் படைப்பிரிவுகளையும் பார்வையிடுவோம் என்று கூறி அவர்களுக்கு அங்கிருந்து செல்ல விடை கொடுத்தான். அவர்கள் சென்றதும் தனித்து விடப்பட்ட மங்களதேவியும் ரகுவீரனும் ஒருவரை ஒருவர் நோக்கிக் கொண்டு நின்றார்கள் நீண்ட நேரம். கடைசியாக மங்களதேவியே அவனை அணுகி, உங்கள் பெயரை நாசம் செய்து கொள்ளாதீர்கள், போய்விடுங்கள் இக்கோட்டையை விட்டு என்றாள் மெதுவாக. அவள் கண்களில் விவரிக்க இயலாத துன்பம் மேலோங்கி நின்றது. அதற்குரிய சமயம் போய்விட்டது மங்களதேவி என்றான் ரகுவீரன் தீனமான குரலில். ஏன்? மங்களதேவியின் குரல் அவன் குரலை விட பலவீனமாக இருந்தது. ரகுவீரன் அவள் தோள்களை பற்றினான் இரு கைகளாலும். நான் இங்கு வந்ததே தவறு. உன்னை கண்டது அதைவிட தவறு. கண்ட பின் உலகை மறந்து உணர்ச்சிக்கு இடம் கொடுத்தது அதைவிட தவறு. எல்லாவற்றுக்கும் மேலாக சொற்களை முடிக்கவில்லை ரகுவீரன். எல்லாவற்றுக்கும் மேலாக மிக மெதுவாக கேட்டாள் மங்களதேவி. உன்னிடம் மனதை பறிகொடுத்ததும் பெரும் தவறு என்றான் அந்த வீர வாலிபன். தவறா என்றாள் யுவதி. இருவர் கண்களும் சந்தித்தன. இருவரும் பேசவில்லை. ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்ட காரணத்தால் அன்றைக்கு பிறகு மங்களதேவியை ரகுவீரன் பார்க்கவில்லை. படைகளை பார்வையிடுவதிலும் அணிவகுப்பதிலும் காலம் கழித்தான். அவன் அங்கு வந்த தினத்தில் இருந்து சரியாக 8வது நாள் ரணதீரனின் பெரும் படை மங்களபுரத்து மலைச்சரிவில் அணிவகுத்து நின்றது. பாண்டிய மன்னன் பெரும் படையை எதிர்க்க ரகுவீரனும் சித்தமானான். போர் தொடுப்பதற்கு முதல் நாள் இரவு வந்த பாண்டிய தூதனை மங்களதேவியுடன் ரகுவீரனை சந்தித்தான் ஆஸ்தான மண்டபத்தில். பாண்டிய தூதன் மங்களதேவிக்கு பக்கத்தில் சரி சமானமாக அமர்ந்திருந்த ரகுவீரனை கண்டதும் முகத்தில் ஒரு வினாடி வியப்பை காட்டினாலும் அதை சட்டென்று மறைத்துக் கொண்டு தூது செய்தியை சொன்னான். பாண்டிய பூபதி, செங்கோல் தென்னவன், செம்பியன், மதுர கருநாடகன் கோட்டையை உடனடியாக தன்னிடம் ஒப்படைத்து வீணான படை சேதத்தை தவிர்க்கும்படி மங்களதேவிக்கு உத்தரவிடுகிறார். இல்லையேல் நாளைக்கே கடும் போர் தொடங்கப்படும் என்று அறிவித்தார். இல்லையேல் நாளைக்கே கடும் போர் தொடங்கப்படும் என்று அறிவிக்கிறார். அது தவிர அவரது ஒற்றரும் சிறந்த வீரருமான ரகுவீரனை என்னுடன் அனுப்பி வைக்குமாறு கட்டளையிடுகிறார் வாளி பாண்டிய மன்னன் என்று அறிவித்தான் அந்த தூதன் திடமான குரலில். இதற்கு பதில் சொல்ல வாயை திறந்த மங்களதேவியை கை சைகையால் அடக்கிய ரகுவீரன்
தூதனை நோக்கி, தூதுவனே, ரகுவீரனை ஒற்றனாக நினைத்தது தவறு என்று பாண்டிய மன்னனிடம் சொல். மங்களாபுர கோட்டையை ரகுவீரன் காக்கும் வரையில் அதை வசப்படுத்துவது 10 பாண்டிய மன்னர்கள் வந்தாலும் முடியாதென்று போய்ச் சொல். கோட்டை தலைவன் ரகுவீரன் நாளை காலையில் பாண்டியர் படைகளை கோட்டைக்கு வெளியே சந்திப்பதாகச் சொல் என்றான் வீரம் ததும்பும் குரலில். தூதுவனுக்கு வியப்பு அதிகமானதால் புன்முறுவல் மட்டும் செய்தான். ரகுவீரருக்கு உயிரின் மேல் ஆசை இல்லை போலிருக்கிறது என்றும் அவன் சொன்னான். உயிரை விட உயர்ந்த விஷயங்கள் உலகத்தில் இருக்கின்றன என்று பதில் கூறினான் ரகுவீரன். அது என்னவோ? மானம், கடமை என்று கூறிய ரகுவீரன், இதையும் பாண்டிய மன்னரிடம் சொல். என்னை இங்கு அனுப்பும் முன்பு அவர் பொதிய மலையில் இருந்த அனுப்பிய மானம், கடமை என்று கூறிய ரகுவீரன், இதையும் போய் பாண்டிய மன்னரிடம் சொல். என்னை இங்கே அனுப்புவதற்கு முன்பு அவர் பொதிய மலையில் இருந்து அனுப்பிய ஓலையையும் நான் பார்த்ததாகச் சொல். மன்னன் கையெழுத்து நான் அறியாததன்று என்றும் சொல் என்று கூறி தூதன் போகலாம் என்பதற்கு அறிகுறியாக கையை காட்டினான். இந்த தூதை அப்படியே போய் சொன்னான் பாண்டிய மன்னனிடம் அந்த தூதன். அதை கேட்ட ரணதீரனின் முகத்தில் பெரும் திருப்தி உலாவியது. மறுநாள் காலை கோட்டை கதவுகளை திறந்து கொண்டு வெளியே வந்த கொங்கு நாட்டு படைகளின் முன்னிலையில் மகாரதர்களுக்கும் முன்பாக ரகுவீரன் வாளை உயர்த்தி கொண்டு புரவியில் வெகு வேகமாக மலைச்சரிவில் வந்தான். படைகள் கை கலந்தன. கடுமையான போர் மூண்டது. ஒரு பகுதியில் இருந்து மலைக்காட்டுக்கருகே புரவியில் நின்று போரிட ஒரு பகுதியில் இருந்து மலைக்காட்டுக்கருகே புரவியில் நின்று போரிட ஆயத்தமாக இருந்த ரணதீரனை வெகு வேகமாக நெருங்கினான் ரகுவீரன். மலைச்சரிவில் போர் மிக கடுமையாக நடந்தது. மகாரதர்களில் 3 படுகாயமுற்றனர். பாண்டிய படையும் அதிக சேதப்பட்டு கொண்டிருந்தது. ரகுவீரன் தேவியின் படையை அணிவகுத்திருந்த காரணத்தால் சேதத்தை அதற்கு மேல் போகவிட இஷ்டப்படாத ரணதீரன் தன் புரவியை ரகுவீரனை நோக்கி செலுத்தி வாளையும் பாய்ச்ச ஓங்கினான். இருவர் வாள்களும் பயங்கரமான ஒளியுடன் உராய்ந்தன. 5. மங்களபுரத்தில் மலைச்சரிவில் காட்டுப்பகுதியின் ஓரத்தில் புரவி மீதிருந்து கொண்டே போரிட்ட மதுரை மன்னனையும் ரகுவீரனையும் சுற்றிலும் எட்டவும் கடுமையான போர் நடந்து கொண்டிருந்தாலும் அந்த இருவரும் அனைத்தையும் மறந்து ஒருவரை ஒருவர் மும்முரமாக தாக்கி போரிட்டார்கள். இருவர் புரவிகளும் சுழன்றன, இடித்தன, தாக்கின. மேலிருந்து வீரர்களின் இச்சைப்படி வீரர் இருவரும் கத்திகளை மாறி மாறி வீசியும் குறுக்கே பாய்ச்சியும் போரிட்டனர். அப்படி பொருத்திக் கொண்டிருந்த சமயத்தில் மற்ற இடங்களில் மங்களபுரம் மகாரதர்கள் வீழ்ந்து விட்டதால் கோட்டை படைகள் சிறிது பின்வாங்க ஆரம்பித்தன. பல போர்களில் கலந்து கொண்டதால் சாணை பிடிக்கப்பட்ட கத்தியை போல இருந்த கோச்சடையன் படை எதிரிகளை வளைத்து அழிக்க முயன்று கொண்டிருந்தது. அந்த சமயத்தில் யாரோ ஒருவன் பயங்கர கூச்சலிட்டதால் காட்டு பக்கம் இருந்த மன்னன் படை சட்டென்று போரை நிறுத்தியது. தன் புரவி மீது எங்கிருந்தோ வந்த ஒரு வேல் பாய்ந்து விட்டதால் தரையில் குதித்தான் ரணதீரன். புரவியில் இருந்த ரகுவீரனும் புரவியை விட்டு தரையில் குதித்து மன்னனுடன் போரில் இறங்கினான். இருவர் வாள்களும் பயங்கரமாக மீண்டும் மீண்டும் மோதின, உராய்ந்தன, கணீர் கணீர் என சப்தமித்தன. ரணதீரன் வயதில் பெரியவனானாலும் வாலிபனான ரகுவீரன் மிக அனாவசியமாக சமாளித்தான். ஒரு குறிப்பிட்ட சமயத்தில் ரகுவீரன் வாள் சரேலென அவன் கையில் இருந்து பறந்துவிட ரணதீரனின் வாள் அவனை நோக்கி இறங்க முற்பட்டது. அந்த சமயத்தில், மன்னவா, அப்படியே நிற்கட்டும் உங்கள் கை என்று சற்று எட்ட இருந்த மரத்தின் மறைவில் இருந்து மங்களதேவியின் குரல் ஒலித்தது. அதை கேட்ட மன்னன் சிறிது தயங்கினான். என் அம்பு உங்கள் மார்புக்கு குறிவைக்கப்பட்டிருக்கிறது. தாங்கள் சிறிது அசைந்தாலும் பாண்டிய நாடு மன்னனை இழந்துவிடும், உங்கள் சாம்ராஜ்யமும் கனவாகிவிடும் என்று மங்களதேவி மீண்டும் எச்சரித்தாள். அச்சம் என்பதை ஆயுளில் அறியாத மரணத்தை எப்பொழுதும் வரவேற்கும் குணமுள்ள ரணதீரன் இதழ்களில்
புன்முறுவல் அரும்பியது. அவனுடைய வாள் உயர்ந்து ஒரு முறை அசைந்தது. பிறகு உறையில் சென்று நுழைந்தது. கனை தொடுத்த வில்லுடன் மங்களதேவி காட்டின் மறைவில் இருந்து வெளியே வந்தாள். வியப்புடன் போர்க்களத்தை நோக்கினாள். எங்கும் போர் சட்டென நின்று போயிருந்தது. ரணதீரன் வாளின் ஓர் அசைவுக்கு இருந்த சக்தியை நினைத்து நினைத்து வியந்த மங்களதேவி வில்லையும் வாளையும் மன்னன் பாதங்களில் வைத்துவிட்டு ரகுவீரன் பக்கத்தில் நின்று கொண்டாள். எங்கள் இருவரையும் சேர்த்தே சிறை செய்யுங்கள் என்று வேண்டிக் கொண்டாள் மங்களதேவி. கோச்சடையன் கண்கள் சிரித்தன. தேவி, இவனுடன் நீ சேராதே, இவன் உன்னை காட்டிக் கொடுத்தவன் என்றான் ரகுவீரனை சுட்டி காட்டி. அதற்கு என்ன தண்டனை என்று கேட்டாள் மங்களதேவி. இன்னும் நான் தீர்மானிக்கவில்லை என்றார் மன்னர். உங்கள் தண்டனையை நீங்கள் தீர்மானித்துக் கொண்டீர்களா என்று பதில் கேள்வி கேட்டாள் மங்களதேவி. எனக்கு தண்டனையா? எனக்கு எதற்கு தண்டனை என்று மன்னன் வினவினான். அவரை என்னிடம் காட்டிக் கொடுத்ததற்கு. அவர் வரப்போவதாக எனக்கு கிடைத்த ஓலை நீங்கள் எழுதியது என்று மங்களதேவி மிக இகழ்ச்சியுடன் ரணதீரனை பார்த்தாள். பாண்டிய மன்னனின் விழிகள் வியப்பால் மலர்ந்தன. இது இவனுக்கும் தெரியுமா என்று ரகுவீரனை சுட்டிக்காட்டி கேட்டான். உங்கள் கையெழுத்து எனக்கே தெரியும் போது உங்கள் அந்தரங்க வீரருக்கா தெரியாமல் போகும் என்று வினவினாள் மங்களதேவி. அத்துடன் மேலும் சொன்னாள், மன்னவா, மனோதத்துவம் உங்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. கோட்டைக்கு வெளியே என் படை வராவிட்டால் கோட்டையை பிடிக்க முடியாதென்று உங்களுக்கு தெரியும். ஆகவே என்னை வளைக்க இவரை அனுப்பினீர்கள். ஆனால் இவர் ஒரு பெண்ணை போருக்கு அனுப்ப இஷ்டப்படாமல் தானே படைகளை நடத்தி வந்தார். அதனால் உங்கள் இஷ்டத்தையும் நிறைவேற்றினார், தானும் மடிய பார்த்தார் என்று சொன்னாள். மீதி சொற்களை மன்னவனே முடித்தான். முடியவில்லை, மங்களதேவி வில்லேந்தியதால் என்று கூறிய மன்னன், மங்களதேவி, இன்று போரை என் படை வென்றுவிட்டது. கொங்கர்கோன் இனி தலையெடுக்க முடியாது. ஆனால் இது பாண்டியன் தோல்வி என்றும் கூறினான். எப்படி மன்னவா? முதலாக மௌனத்தை கலைத்தான் ரகுவீரன். ஒரு பெண்ணுக்கு அஞ்சி ரணதீரன் வாளை உறைக்குள் போட்டான் என்பதே தனி சரித்திரம் என்ற பாண்டிய மன்னன், தேவி வா, கோட்டைக்கு போவோம் என்று கூறி மலை மீது ஏறி நடந்தான். தேவியும் ரகுவீரனும் அவனை தொடர்ந்தனர். அன்று இரவு ஆஸ்தான மண்டபத்தில் தன் வீரர் புடைசூழ அமர்ந்திருந்த மன்னன் தனது படை தளபதிகளை நோக்கி, படைத்தலைவர்களே, இன்று பாண்டிய சாம்ராஜ்ய கனவு பூர்த்தியாகிறது. மகாரதர்கள் வெல்லப்பட்டார்கள். மங்களபுர கோட்டையும் நமது வீரத்துக்கு அடிபணிந்தது. நம்மிடம் சிக்கியுள்ள மங்களதேவிக்கு தண்டனை அளிக்க வேண்டும். என்ன தண்டனை அளிக்கலாம் என்று வினவினான் மன்னன். இதை சொன்ன அரசன் குரல் கடுமையாக இருந்தது. சிறையில் அடைக்கலாம் என்றான் ஒரு படைத்தலைவன். ரகுவீரனை என்ன செய்யலாம் என்று மீண்டும் கேட்டான் மன்னவன். நமக்கு எதிராக போரிட்டிருக்கிறார், அதற்கு மரண தண்டனை தான் என்றான் இன்னொரு படைத்தலைவன். ராஜ துரோகத்திற்கு மரணம் மிக எளிய தண்டனை என்றான் ரணதீரன். அதை கேட்ட படைத்தலைவர்கள் திகைத்தனர். மன்னன் ஆசனத்தை விட்டு எழுந்திருந்தான். தனது படைத்தலைவனை அழைத்து, இவளுடன் இவனையும் ஒரே அறையில் தள்ளி பூட்டி வையுங்கள், நாளை காலையில் தண்டனை கொடுக்கிறேன் என்று கூறிவிட்டு மன்னவன் ஆஸ்தான மண்டபத்தை விட்டு விலகினான். மறுநாள் காலை அவர்கள் இருந்த கதவு திறக்கப்பட்டது. மெல்ல உள்ளே தலையை நீட்டிய காவலன் சட்டென்று தலையை பின்னுக்கு இழுத்துக்கொண்டு, தேவி, தேவி என்று கூவினான். தேவி சில வினாடிகளுக்கு பிறகு சிற்றடை துவள வெளியே வந்து என்ன என்று விசாரித்தாள். விடியற்காலையில் பாண்டிய மன்னன் படையுடன் புறப்பட்டு போய்விட்டார் என்று சொன்னான் காவலன். போய்விட்டாரா? வியப்பு தாங்கவில்லை மங்களதேவிக்கு. ஆம் தேவி. படைகள் உத்தரவு எதுவும் இடவில்லையா? இல்லை தேவி, இந்த ஓலையை கொடுக்க சொன்னார் என்று காவலன் ஓர் ஓலையை நீட்டினான். தேவி, மங்களாபுரத்தை என் சார்பில் காத்து வா. ரகுவீரனை படைத்தலைவனாக வைத்துக்கொள். அவனை நம்பி வெளியே விடாதே. ரணதீரன் என்று இருந்தது ஓலையில். தேவியின் முகத்தில் மந்தகாசம் விரிந்தது. திரும்பி உள்ளே பார்த்தாள். வெட்கம் அவள் முகத்தில் வழிந்தோடியது. சரி, நீ போ என்று காவலனை அனுப்பிவிட்டு
மீண்டும் கதவை தாளிட்டாள் மங்களதேவி. திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மங்களதேவி சிறுகதை தான். ஆனா குறுநாவல் மாதிரி கொஞ்சம் லென்த்தியான கதை. முற்றும். இந்த கதை அமுத சுரபி பத்திரிகையில 1970களில் வெளியான ஒரு அருமையான சரித்திர சிறுகதை. இந்த கதை சம்பந்தப்பட்ட உங்க கருத்தை பதிவு பண்றீங்களா?